நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? பார்டர் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்லு அஞ்சலி, நான் பேசி தீர்த்து வைக்கிறேன். உங்களால தீர்த்து வைக்க முடியாது. சொன்னா தானமா தெரியும், தீர்க்க முடியுமா முடியாதான்னு சொல்லு அஞ்சலி. சதீஷ், நீயாவது சொல்லுப்பா, என்ன பிரச்சனைன்னு. சரி, என்கிட்ட சொல்ல வேண்டாம். 4 செவத்துக்குள்ள பேசி தீர்த்துக்குங்க. இங்க வேண்டாம், உங்க பெட்ரூம்க்கு போங்க, அங்க பேசி தீர்த்துக்கங்க. பேசுனா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல. நீ போய் அவங்கிட்ட உனக்கு எப்படி இருக்கணும், உன் புருஷன் மல்லிப்பூ வாங்கி தரணுமா, வெளியில கூட்டிட்டு போகணுமா, இல்ல புடவை வாங்கி தரணுமா, மனசை விட்டு அவங்கிட்ட பேசு. நீ பேசுனா அவன் கேட்பாமா? போய் பேசு அவங்கிட்ட. சதீஷ், கூட்டிட்டு போ, நீ அவகிட்ட பேசு, உனக்கு அவ எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு. 2 பேரும் மனசை விட்டு பேசுங்க. போப்பா. ஏன் 2 பேருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, எங்க கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுக்காகத்தாமா அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொன்னேன். அவங்களும் வந்து தீர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. என்னது? எங்க அம்மாக்கு போன் பண்ணீங்களா? எதுக்கு போன் பண்ணீங்க? அதான் நீ சதீஷ் சாப்பிட வேண்டிய சாப்பாடுல உப்பள்ளி கொட்டியிருந்தியே, அதனாலதான். உப்பள்ளி போட்டதுக்கு போன் பண்ணிடுவீங்களா? தப்பு பண்ணது நானு. என்ன அடிக்க திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எங்க அம்மாக்கு எதுக்கு போன் பண்ணீங்க? நான் ஒருத்தி வேதனை படுறது பத்தாது, அங்க இருக்கவங்க எல்லாரும் வேதனை பண்ணணுமா? தண்டச்சோரே, அக்ரிமெண்ட் போட்ட ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு மாறுற. எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. இனிமே ஏதாவது பேசுனா பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். அஞ்சலி, தப்பு பண்ணிட்டீங்க, தண்டனை கொடுத்தே ஆகணும். இதுக்கு தண்டனை கொடுக்கணும். 3 நாள் சாப்பிடக்கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது. நீங்க இல்ல, நான். அண்ணி, இங்க என்ன நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள போய் உட்கார வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ஏன் செல்லம்மா, உங்க அண்ணன் நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாருன்னு நான் போன் பண்ணி வெளாவரியா சொன்னேனே, நீ எதுவுமே பேசாம ஊன்னு சொல்லி வச்சுட்ட. நீங்க போன் பண்ணி உங்க பிரச்சனையை சொல்லும் போது அமுதாவோட பிரச்சனை என் மண்டைய தொலைச்சிட்டு இருந்தது. அதான் உங்ககிட்ட சரியா பேசல. இருந்தாலும் எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் அண்ணி. ஏ, எதுக்கு? என் மேல என்ன கோவம் உனக்கு? நான் என்ன செஞ்சுட்டேன்? நேத்து அண்ணா ரத்னா பாக்க வந்தாருல, பாக்க விட வேண்டியதானே? நீங்க ஏன் தகராறு பண்ணீங்க? அவர் மட்டுமா வந்தாரு? கூட அவளும் இல்ல வந்தா? வந்துட்டு போறா. ஏன் உங்களுக்கு தெரியாதா ஸ்னேகாவுக்கும் அண்ணனுக்கு தொடர்பு இருக்குன்னு? கோர்ட் ஆளுங்களும் கூட வந்துருந்தாங்க. அவங்க முன்னாடி நீங்க அண்ணனை வீட்டை விட்டு விரட்டினீங்கன்னா நீங்க அண்ணனை கொடுமைப்படுத்துறதா பதிவாயிடாது? இல்ல செல்லம்மா, எங்க அப்பா அம்மா. இங்க பாருங்க, அண்ணனுக்கும் உங்களுக்கும் நடுவுல உங்க அப்பா அம்மாவை வர வைக்காதீங்க. கோர்ட்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணன் வீட்டுக்கு வரதில்ல, ரத்னாவை பாக்குறது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா துரத்தி விடுறீங்க. அண்ணே, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தரை நம்ம ஜெயிக்கணும்னா அவங்கள நிறைய தப்பு செய்ய விடணும். தப்பு செய்யதான் அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அப்பதான் ஈஸியா வீழ்த்திடலாம். தயவு செஞ்ச அண்ணே, அண்ணன் வீட்டுக்கு வந்தார்னா ரத்னாவோட பேச விடுங்க, பழக விடுங்க. இல்லனா ரத்னாவுக்கே உங்க மேல கோவம் வந்துடும். சரி செல்லம்மா, நீ சொல்ற மாதிரியே செய்யற. அப்புறம் செல்லம்மா, எனக்கு அவசரமா ஒரு வேலை வேணும். என்ன நீ? நான் உங்ககிட்ட வேலை விஷயமா பேசும்போது பேசாம இருந்துட்டு
இப்ப திடீர்னு வந்து வேலை கேக்குறீங்க? இல்ல செல்லம்மா, உங்க அண்ணன் சொல்றாரு உனக்கு வேலை வெட்டி இல்ல, சம்பாத்தியம் இல்ல, வருமானம் இல்ல. இத போய் நான் கோர்ட்ல சொன்னேன்னா ரத்னாவை நிரந்தரமா என் கூட அனுப்பி வச்சிருவாங்கன்னு பயமுறுத்துறாரு செல்லம்மா. அதனாலதான் எனக்கு அவசரமா உன் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு வேலையை போட்டு கொடுத்துறேன். ஏன் செல்லம்மா யோசிக்கிற? என்ன வேலை கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? இல்லண்டி, நீங்க என் கூட வேலை செஞ்சீங்கன்னா கோர்ட் அதை நம்பாது. அதனால நாம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிச்சிடுங்களே. நீங்க இந்த விஷயமா ஏகே போய் உடனே பாருங்க. ஐயோ, நான் மட்டும் போய் பார்த்தா அவர் என் கூட பேசுவாரா? கண்டிப்பா பேசுவாரு. நான் இப்போ உங்க கூட வர்ற சூழ்நிலையில இல்ல. உங்க நிலைமைய நீங்க எடுத்து சொல்லுங்க, அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல செல்லம்மா, உனக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. 1000 பிரச்சனை இருக்கு. ஆனாலும் அந்த மனுஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அதான் ஏகே. சார், சார், ஏகே சார். முத்தழகி, நீயா? என்ன இப்படி பிச்சைக்காரி மாதிரி வந்து வாசல்ல நின்னு சார் சார்னு கூப்பிட்டு இருக்க? உள்ள போய் உட்கார வேண்டியது தானே? எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? என்ன ஒரு மாதிரியா இருக்க? செல்லம்மா உனக்கு துரோகம் பண்ணிட்டாளா? சொல்லு, இப்பவே கார் எடுத்துட்டு போய் அவ வீட்லயே பிரச்சனை பண்ணிடுவோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் ஏகே சாரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ எதுக்கு ஏகே பார்க்கணும்? இல்ல, செல்லம்மா ஒரு விஷயம் சொல்லி அனுப்பியிருக்கா. ஐயோடா, ஏகேவுக்கு செல்லம்மாவுக்கு நீ என்ன தூதா? உங்களுக்கு என்ன நல்ல விஷயமே பேச தெரியாதா? நான் ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கேன். எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு போயிடுவேன். அது சரி, அது சரி. உங்க கிருஷ்ண பரமாத்மா உள்ளதான் பள்ளி கொண்டுட்டு இருக்காரு. போ 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 போ. ஜருகண்டி ஜருகண்டி. யா, கம் இன். சார், வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன நீங்க உதவிக்கு உதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுங்க. உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல. செல்லம்மா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. அதை அப்படி வச்சிருங்க. எப்படி இருந்தாலும் அந்த லெட்டர் நான் படிக்க மாட்டேன். சோ நீங்க பயப்படாதீங்க. நீங்க உங்க விஷயத்தை சொல்லுங்க. என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ நான் பண்றேன். சார், என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் நடக்கிற தகராறு தான் உங்களுக்கு தெரியும். என் மக ரத்னாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வருமானம் தேவை. அதுக்கு உடனடியாக நான் வேலையை தேடிக்கிட்டானும். உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸை நான் எடுத்து நடத்துற மாதிரி ஏற்கனவே செல்லம்மா உங்ககிட்ட பேசியிருக்கா. அது விஷயமா உங்களை உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். உங்க செல்லம்மாவே பிசினஸ்ல அரைகுறை. இதுல வீட்ல உட்கார்ந்து காஃபி டீ போட்டுட்டு இருக்கிற பொம்பளை நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ண போறியா? இது பாரு, நான் சொல்றபடி செய். பீச் ஓரமா போ, 2 அடுப்ப வை, ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் வாங்கிக்கோ, 1 கிலோ கடலை மாவு வாங்கிக்கோ, பஜ்ஜியை போட்டு வித்துக்கிட்டு உன் மூஞ்சிக்கு அதான் கரெக்டா இருக்கும். முதல்ல உள்ள போ. எவ்வளவு தூரம் சொல்லிருக்க? ஆபீஸ்க்குள்ள வரக்கூடாதுன்னு உள்ள போ. நான் எதுக்கு உள்ள போகணும்? ஏகே, நீ இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணாத. சார், இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணாம இருந்துடாதீங்க சார். ஏகே, கார்மெண்ட்ஸ் தான் செல்லம்மாவுக்கு கொடுத்துட்ட, கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மருமகனுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னா 1000 2000 கொடுத்தனுப்ப, அது போதும். அப்படியா? இங்க பாரு, ஏகே இனிமே எந்த உதவியும் பண்ண மாட்டார். செல்லம்மா தான் ஏகேவை அவமானப்படுத்திட்டால, அதுக்கப்புறம் எப்படி அவ சொன்ன ஆளுக்கு உதவி பண்ணுவாரு? ஏதாவது உதவி வேணும்னா நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். நான் உதவி செஞ்சிருப்பேன்ல.
இனிமே அது நடக்காது. கிளம்பு. போன்னு சொன்ன. நில்லுங்க. இவன் யார் தெரியுமா? என் பையன் சுரேஷ். ஓ, வணக்கம். வணக்கம். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்களே, அதுல இவனையும் நீங்க பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கங்க. பொதுவாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்னா அதுக்கு நிறைய முதலீடு தேவைப்படும். என்னோட பங்குக்கு நான் 50% இன்வெஸ்ட் பண்றேன். மீதி 50% உங்களோட சொந்தக்காரங்க செல்லமா இருக்காங்கல்ல, அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சுரேஷ், இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான செக். தேங்க்யூ டாட். ஏகே, உனக்கு சொன்னா புரியவே புரியாதா? நம்ம புள்ள சுரேஷ் பிசினஸ் பண்ணோம்னா தனியா பண்ண விடுங்க, எதுக்கு அவங்களோட சேர்த்து விடுறீங்க? ஏய் முத்தழகி, கிளம்பு. கிளம்புன்னு. நில்லுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எதிர்ப்பை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த பிசினஸ்ல உங்களுக்கு முதல் எதிரி இவதான். சுரேஷ் ஏன் தெரியுமா உங்க கூட சேர்த்திருக்கேன்? ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா இவனுக்கு எல்லாம் தெரியும். உங்க கூடவே இருந்து உங்க பிசினஸையும் பார்த்துப்பா. இவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தும். ஏய், உள்ள போங்கறல்ல. முட்டை கண்ணு வச்சுக்கிட்டு ஒருத்தி வந்துட்டா போதுமே, இழுச்ச பாயே. ஏய், போவுல. நீ போயா? இப்படியே கொடுத்து ஒண்ணு இல்லாம பண்ணிடு. டாட், கவலைப்படாதீங்க டாட், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும்டா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம லைசன்ஸ், கோடவுன், லேபர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. மீறி ஏதாவது தேவைப்பட்டா எங்கிட்ட சொல்லு, நான் தான் இருக்கேனே. ஓகே டாட், நீங்க கிளம்புங்க. மற்ற டீடைல்ஸ் அப்புறம் பேசலாம். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்க. நெல்லு. பிச்சைக்காரியா வந்த லட்சாதிபதியா போறியா? உன் நேரம் நல்லா இருக்கு. அவங்க நேரத்தை விடுங்க, உங்க நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. என்னடா ஜோசிய சொல்றியா? வாக்கு சொன்ன. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஏகே சார் ரொம்ப நல்லவர், அவரை தொலைச்சிடாதீங்க. ஏய், புருஷனை தொலைச்சவனா நான் சொல்லலாம். ஒரு தடவை தொலைச்சிட்டா எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. கோர்ட் வாசல்ல குடும்பம் நடத்துறவெல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான். மம்மி, இப்படியே ரொம்ப நேரம் நிக்காதீங்க. ஸ்டாச்சு நினைச்சு எவனோ மாலை போட்டுற போறான். போடா, உனக்கு இதுதான் லாயக்கு. ச்சே. ஹலோ, நான் வாசு பேசுறேன். நீங்க அமுதா அமுதா தானே பேசுறது? ஏன் அமுதா, ஏன் அலற? உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாங்கண்ணா? இத பாரு, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் ஏகே சார் கிட்ட சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? இத பாரு அமுதா, நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்தா உன்னோட தானு. நீ வந்துரு அமுதா.
அமுதா, நீ ஏதாவது பதில் சொன்னா தானே என்னால ஒரு முடிவு எடுக்க முடியும். அமுதா, இப்படியே அழுதுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அமுதா, எனக்கு புரிஞ்சிடுச்சு அமுதா. என்னை வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்ற அதானே? இத பாரு அமுதா, இந்த உலகத்துல யார் என்ன தடுத்தாலும் சரி, நேரா வந்து உன்னை கூட்டிட்டு போய் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். கண்டிப்பா வர அமுதா, கண்டிப்பா வருவேன். நிம்மதியா உங்க கூட விட மாட்டியா? என்னாச்சு? ட்ரை பண்ணிட்டு வரும்போது யாரையாவது இடிச்சிட்டியா? செத்துட்டாங்களா? வேணா சொல்லு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை உள்ள தள்ள சொல்றேன். அப்போ அது நான் நிம்மதியா தூங்க முடியுமான்னு பாக்குறேன். நீ நிம்மதியா தூங்குவ, நான் தூங்கணுமே. என்னையா அது? யோ, என்னன்னு கேக்குறல, அது என்ன? ஓ, லாக்கரா? திருட்டுத்தனமா நீயே சாவி எடுத்து திறந்து பார்த்திருக்கியா? ஏமாந்துட்டியா? ஏகே, இந்த விளையாட்டுல என்கிட்ட வேணாம். இத பாரியா, லாக்கர்ல இருந்த டாக்குமெண்ட்ஸ், நகை, பணம் எல்லாம் எங்க சொல்லு முதல்ல. எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான் உன் பொண்டாட்டி. ஓ, நீ என் பொண்டாட்டிங்கிறது இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? சரி, என்ன கேள்வி கேட்கணுமோ கேளு, முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். காலையில அந்த முத்தழகி வந்தப்பவே நான் கச்சேரி ஆரம்பிச்சிருப்பேன். எனக்கு கிளப்ல வேலை இருந்துச்சு, அதனால லேட் ஆயிடுச்சா? வந்தவன் நேரம் என்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதானே? அதனால திருட்டுத்தனமா வந்து லாக்கரை திறந்துட்டு. சரி, அந்த காசு, நகை, பணம்லாம் எதுக்கு? திருட வந்தியா? யோ, நான் எதுக்கு திருடணும்? இது ஏன் சொத்து. அந்த முத்தழகி வந்து கேட்டப்போ 25 லட்சம் ரூபாய் செக்க போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். கார்மெண்ட்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த செல்லம்மாக்கு வேற கொடுத்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த செல்லம்மா கிட்ட நீ கணக்கு கேட்டிருக்கியா? இல்லவே இல்லையே. இதுக்கு மேல என்னால சும்மாவே இருக்க முடியாது. சரியா? லாக்கர்ல இருந்த டாக்குமெண்ட்ஸ், நகை, பணம் எல்லாம் எங்க போச்சு? சொல்லையா? எதுக்கு உனக்கு இப்போ? எனக்கு வேணும். என் மாப்பிள்ளைக்கு நான் பிசினஸ் வச்சு கொடுக்கணும். யாருக்கு? அந்த உருப்படாம போன உனக்கா? யோ,
நம்ம மருமகனை நீயே கேவலமா பேசிட்டு இருக்க. என்னையா நினைச்சிட்டு இருக்க? இத பாரு, இப்பவே 50 லட்சம் ரூபாய் எடுத்து வை. மாப்பிளைக்கு பிசினஸ் வச்சு கொடுக்கணும். ஏய், அந்த பொறுக்கி ராஸ்களுக்கு 5 காசு கூட நான் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா மொத்த சொத்தையும் அந்த செல்லம்மாவுக்கும் அவ கூட ஜால்ரா போடுறாங்களே அவங்களுக்கும் கொடுக்க போறியா? அப்படியே வச்சுக்க. என்ன இப்போ? வெக்கமா இல்ல உனக்கு? சொந்த பொண்ணு நல்லா வாழணும், மருமகனுக்கு சொந்தமா பிசினஸ் வச்சு கொடுத்து இந்த சமுதாயத்துல நல்ல பேர் எடுக்கணுங்கிற எண்ணம் இல்ல உனக்கு? எங்க இருந்தோ வந்த அந்த செல்லம்மா அவளுக்கு போய் மொத்த சொத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறியே? ஏகே, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. வக்கீல கூட்டிட்டு வருவேன். உன்னோட மொத்த சொத்தையும் என் பேர்லயும் என் பொண்ணு பேர்லயும் எழுதி கொடுக்க வைப்பேன். போ, எந்த வக்கீல வேணா கூட்டு வா, இல்ல ராணுவத்தையே கூட்டு வா. சொத்தை யாருக்கு எப்ப பிரிச்சு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இந்த காசு பணத்தை எப்ப யார்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். தோணுன்னு பேசிக்கிட்டு இருக்க நிம்மதியா தூங்க விடுறியா? படி. நிம்மதியா தூங்கணுமா? தூங்கு. ஒரு நாள் ராத்திரி நீ தூங்கிட்டு இருக்கும் போது நல்ல பெரிய கல்லா கொண்டு வந்து உன் தலையில அப்படியே போடுற. அப்புறம் ஒரேடியா நீ நிம்மதியா தூங்கிடுவ. பேட் நைட். ரத்னா, வா வந்து படு. அட, உன்னை தாண்டி வா வந்து படுத்து தூங்கு. படிச்சிட்டு இருக்கேன்ல. படிச்சது போதும், காலையில எழுந்து படிக்கலாம். தூங்க முடியலம்மா. ஏன், உனக்கு என்ன வயசாயிடுச்சு? படுத்தா கனவு வருது. கனவா? என்ன கனவு? பயப்படாதீங்க, சினிமா நடிகர் யாரும் என் கனவுல வரல. அப்பா தான் வராரு. ரத்னா, முடியலம்மா. யாரோ 4 போலீஸ்காரங்க என்னை இழுத்துட்டு போய் அப்பா கிட்ட விடுற மாதிரி கனவு வருது. அப்பாவும் நீயும் சண்டை போட்டுக்கிற மாதிரி கனவு வருது. அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி கனவு வருது. ஏம்மா அப்பா கூட சண்டை போடுற? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம்ல. யாருக்காக இல்லைனாலும் எனக்காக ப்ளீஸ்மா. ரத்னா, நான் உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறேனா? அவர் தாண்டி என்கிட்ட சண்டை போடுறாரு. பொய் சொல்லாதம்மா. சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ தான் அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்க. நான் சண்டை போடுறதே உனக்காக தாண்டி ரத்னா. நான் 10வது படிக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் விவரம் தெரியும். நான் +1 +2 ஒழுங்கா படிக்கணும்னா அப்பா என் கூட இருந்தா தான் முடியும். ஏய் ரத்னா, நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? ஏண்டி என் மேல இப்படி பழிய போடுற? தோ இப்படி கோவப்பட்டா அப்பா எப்படி நம்ம கூட வருவாரு? ரத்னா, இப்பெல்லாம் நான் உங்க அப்பா கிட்ட கோவப்படுறதே இல்லடி, அழுது கெஞ்சறேன். இத பாருமா, கோவப்படுறதுனாலயோ அழுது கெஞ்சறதுனாலயோ அப்பா நம்ம கூட வரமாட்டாருமா. அன்பாயிரு, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. அப்பா கண்டிப்பா வருவாரு. ரத்னா, உங்க அப்பா தான் என்ன புரிஞ்சுக்கல, நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஏண்டி என்ன இப்படி வேதனைப்படுத்துறீங்க? நான் உங்களை விட்டு போக மாட்டேம்மா. ஆனா எனக்கு என் அப்பா வேணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. உன் பொண்ணு வேதனைப்படுறத பார்த்து நீ அழற. என் பொண்ணு வேதனைப்படுறத பார்த்து நான் கொதிக்கிறேன். நான் அந்த ஸ்னேகாவை சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். என்னடா வாசு, ஊர்ல எல்லாத்தையும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இப்படி ஏன்டா அடம் பிடிக்கிற? இத பாரு சித்தப்பு, நீ புரியாம பேசாத. என்னடா புரியாம?
மாப்பிள உங்களுக்கு காதல்லாம் என்னன்னு புரியாதுன்னு சொல்றாரு. இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. நான் அமுதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். அட பாவி, உனக்கு அந்த பொண்ணுக்கு தான் ஜாதக பொருத்தமே இல்லையேடா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா வாழ மாட்டீங்க. நான் அண்ணனே சொல்றேனேடா. அதுக்கப்புறம் எதுக்காக அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம்பிடிக்கிறேன்? இத பாருமா, எனக்கு இந்த ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நீதான் ஜோசியர்கிட்ட எங்களோட பேர் பொருத்தம் பார்த்தல, அவர் கரெக்டா இருக்குன்னு சொன்னார் இல்ல, அப்புறம் என்ன? எனக்கு அமுதா தான் வேணும். ஏமா விசாகம், அவன் தான் பேர் ராசி பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்றான்ல, அந்த பொண்ணைய கட்டி வச்சிட வேண்டியதானம்மா. விஷயம் தெரியாம பேசாதீங்க மாமா. இது வரைக்கும் 2 தடவை கூட்டிட்டு போயிட்டு அவமானப்படுத்தி இருக்காங்க. அங்க இருக்கிற பொட்டச்சிங்க எல்லாம் இருக்கிறாளுங்களே, எல்லாருமே நாடகம் ஆடுறாளுங்க. ஏம்பா வாசு, ஊர்ல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? உங்க அம்மா எவ்வளவு தூரம் சொல்றாங்க, புருஷன் இருந்து தனிமரமா நிக்கிறாங்க. அவங்க பேச்ச கொஞ்சம் கேளுப்பா. இத பாருங்க, எங்க அம்மா எதை சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு அமுதா தான் வேணும். பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாரும் நல்லா பாருங்க. அந்த அமுதாவும் செல்லமாவும் சேர்ந்துட்டு என் பிள்ளைக்கு நல்ல வசிய மருந்து வச்சுட்டாளுங்க. எல்லார் மாதிரி என் பிள்ளைய நான் என் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கல. சென்னையில போய் வேலை பார்க்கணும்னு விட்டேன் பாருங்க. அதான் எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இத பாரு, இது வரைக்கும் நான் பேச்சுக்கு விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன்டா, நான் இப்பவே போய் ஏரியில விழுந்து என் கதையை நான் முடிச்சுக்கிறேன்டா. விசாகா, என்னம்மா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீ இந்த முடிவுக்கு போலாமா? விசாகா, நீ இப்ப போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏப்பா வாச அடம் பிடிக்கிற? அம்மா செத்தாலும் பரவாயில்ல, அந்த அமுதா உனக்கு வேணுமா? எனக்கு அம்மாவும் வேணும், அமுதாவும் வேணுங்க. அமுதா ரொம்ப நல்ல பொண்ணு, என் மேல உயிரியே வச்சிருக்கா. ஜாதகம் ஜோசியம் கட்டன்னு தட்டி கழிக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏம்பா திரும்ப திரும்ப பேசுறதே பேசிட்டு இருக்கீங்களே. அவனே சின்ன பையன் ஆசைப்பட்டுட்டான். விசாகத்தை சமாதானப்படுத்தி ஆகிற விஷயத்த பாருங்க ஐயா. விசாகம் தோளுக்கு மேல வளர்ந்த பையன், ஏதோ அவன் ஆசைப்பட்டான். அவன் நினைச்ச பொண்ணையே கட்டி வையேன். எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. ஜாதக கோளாறு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு சோத்துக்கு வழி. புள்ள செத்தாலும் பரவாயில்ல, சோத்துக்கு வழி என்னன்னு கேக்குது பத்தியா விசாகம்? வாய மூடியா. நான் என் பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேற பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்க. என்னம்மா விசாகம், நீ என்ன சென்னையில மவுண்ட் ரோலியா குடியிருக்க? நாங்க உன்னை விடுறதுக்கு? நீ நம்ம ஊர்ல குடியிருக்கமா? இங்கதான் நம்ம மாமா மச்சான் எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க உன்னை விட்டுருவோமா? ஏதோ அவன் ஆசைப்படுறான், ஒத்துக்கமா? ஒத்துக்கமா? சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு அமுதாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? நீ அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னோட பேச்ச மீறக்கூடாது. நீ வேலை விஷயமா சென்னைக்கு அமுதாவை கூட்டிட்டு போறதா இருந்தாலும் என்னையும் உன்னோடவே சேர்த்து கூட்டிட்டு போகணும். ஒருவேளை அவ ஜாதகத்துல கோளாறு இருக்கிறதுனால 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கலன்னா நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இதுக்கெல்லாம் சம்மதமா? பாசு, சரிம்மா, நீ சொல்றது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறேன். ஆனா நானும் அமுதாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட இருப்போம். நீயும் பேர குழந்தைங்களை எடுத்து கொஞ்சம் தான் போற, போதுமா? சரி, விசாகம் ஒத்துக்கிருச்சு. அமுதாவோட அண்ணன் ஒத்துக்கணும்ல? அவன் என்னமா ஒத்துக்கிறது? நாம 2-3 கார் எடுத்துட்டு கும்பலா போறோம், பொண்ணை தூக்கிட்டு வரோம், கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம், அவ்வளவுதான். ஏம்பா அந்த பொண்ணு அமுதா நீ கூட்ட வருமாப்பா? கண்டிப்பா வருவா. அப்புறம் என்ன பார்க்க வேண்டிய வேலையை பாப்பா. நாளைக்கே இந்த காலத்து பசங்களுக்கு அம்மா அப்பாவை விட ஆசைப்பட்ட பொண்ணுதான் முக்கியமா போச்சு.
என்னங்க என்னது வந்து வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? வாங்க உள்ள. சரி, கவுன்சிலிங் போன ஆளை காணுமேன்னு நான் இவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பொழுதே போலங்க. ஜூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் தெரியாதா? அதனால கிரேப் ஜூஸ் அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்குமோ குடிங்க வாங்க. எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு நிம்மதி தான் வேணும். உங்க நிம்மதி நான் தானேங்க, இல்லையா? இல்லையா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? பொம்பளைங்களை பார்த்தாலே எரிச்சல இருக்கு. அவ என்னடா மூக்க சிந்திக்கிட்டே இருக்க, நீ எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. இப்ப நான் என்னங்க உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டேன்? எதுக்கு வாய் மூடணும்? நான் எதுக்கு வாய் மூடணும்னு கேக்குறேன். ஏன் எனக்கு உரிமை இல்லையா? உங்களுக்காகவே என் வாழ்க்கையவே நான் தியாகம் பண்ணிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டா, வெல்விஷரா, பொண்டாட்டியா ராத்திரி பகல்னு கூட பார்க்காம உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பா சொன்னாரு, மாப்பிள்ளை வேணா இங்கே இருக்கட்டுமா, வா நம்ம டெல்லி, ஆக்ரா, நேபாள்னு ஹோலி ட்ரிப் போயிட்டு வரலான்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? வேண்டாப்பா. அவர் வேணா என்னை விட்டு 10-15 நாள் பிரிஞ்சிருப்பாரு. ஆனா என்னால் அவரை விட்டு 10 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொன்னேன். அவ்வளோ ஏன் காலையில இருந்து உங்களுக்காக பசியோட காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் சாப்பிடல. ஜூஸ பண்ணி வச்சுட்டு சரி இவர் வரட்டும், எந்த ஜூஸை சாப்பிட்டு வரோ தெரியாது, வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் குடிக்கலாம் தான் உங்களுக்காக இவ்வளவு நேரம் பசியோட காத்துக்கிட்டு இருந்தா நீங்க என்ன புரிஞ்சுக்காம கொடுமை பண்றீங்க. ஆமாண்டி, நான் கொடுமைக்காரன் தான். வயசுக்கு மீறி ஆசைப்பட்டேன் பாரு, நான் கொடுமைக்காரன் தான். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை அங்க விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன் பாரு, நான் கொடுமைக்காரன் தான். வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டில் இருக்கா தெரியுமா? டெய்லி அழுதுகிட்டு இருக்கா. அவ கண்ணீர் கூட எனக்கு பெருசா தெரியல. உன் முகத்துல இருக்கிற சிரிப்பு தான் எனக்கு பெருசா தெரியல. கொடுமைக்காரன். அந்த சிரிப்பை காணுமே, சிடி சிடில பேசிக்கிட்டு இருக்க. போன தடவை நான் வந்து கவுன்சிலிங் போகும்போது நீ என் கூட வந்த, தைரியமா இருந்த. நீ தானே என் தைரியம். இந்த தடவை நீ வரலையே, எல்லாரும் தொலைச்சி எடுத்துட்டாங்க என்ன. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். நான் கிளம்பி ரெடியா தான் இருந்தேன். டிசி தான் சொன்னாரு, வேண்டாமா நீங்க வந்தீங்கன்னா அங்க கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிடும், அதனால நீங்க வீட்லயே இருந்துருங்கன்னு சொன்னாரு. அதனால தான் இருந்துட்டேன். ஏங்க முத்தழகி வந்தாங்களா? அவ வரல. இருக்கிறவன் பூரா என்ன டார்ச்சர் பண்ணிட்டான். கேள்வி மேல கேள்வி கேட்டு என் நிம்மதியா போயிடுச்சு. இப்ப என்ன உங்களுக்கு உங்க நிம்மதி வேணும்? அதுக்குள்ள கோச்சுக்கிறீங்க. எங்க வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்னேகா, அவகிட்ட பேச விரும்பலன்னு சொல்லு. ஏங்க, ரத்னா அவங்கள நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஏமா அப்படி கோர்ட்டு கேஸ்ன்னு அப்பாவை அலைய விடுற? முதல்ல அதை வாபஸ் வாங்குமா, அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லுன்னு என்கிட்ட சொல்றாங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கல. முதல்ல கேஸ வாபஸ் வாங்கிட்டு நீ வீட்லயே இரு போ. நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் உடனே கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். என்னடி என்கிட்ட டீலா பேசல? என்னங்க 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 இது? ச்சே, உங்க தலையெழுத்த நான் எங்க போய் நொந்துக்கிறது? டென்ஷனோட வீட்டுக்கு வருவீங்க, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்காது. இதுக்குதான் ஊரை தாண்டி வீடு பார்த்து வந்தோம். இங்கேயும் தேடி வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க? நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்களேன், போங்க. நான் வரும்போது அவ இருக்க கூடாது. முறைக்கிறா பாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஓஹோ, பின்ன உங்க அவர்கிட்ட பேச வந்தீங்களோ? அத நல்லா பேசினாரு. அவருக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வெக்கம் கிட்டீங்க வந்துகிட்டு? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அவரு எனக்கு புருஷன். எனக்கு இல்லாத உரிமை உனக்கு இல்ல. ஒத்துக்கிறேன்.
என்னை விட உங்களுக்கு தான் உரிமை அதிகம். ஆனா அது அவரு உங்க வீட்ல இருக்கும்போது. இப்ப அவரு என் வீட்ல இருக்காரு. அடிமையா அடிமையா அடிமையா? என்னது அடிமையா? உங்க வீட்ல இருக்கும்போது உங்களுக்கு புருஷனா இருந்தாரு. இப்ப என் வீட்ல இருக்கும்போது எனக்கு அடிமையா தானே இருப்பாரு. வேணும்னா கூப்பிட்டு பாருங்களேன் உங்க புருஷனை, வராரான்னு பாப்போம். உரிமை அது இதுன்னு நீங்க தானே சொன்னீங்க, கூப்பிட்டு பாருங்க. என்னங்க என்னங்க இங்க வாங்க. என்னங்க என்னங்க நீ எங்கனா உடனே வந்து நின்னுட்டு வரா? வர மாட்டேன். இதே நான் கூப்பிடட்டுமா என்னோட அடிமைய? என்னங்க என்னங்க? என்னம்மா ஸ்னேகா? ஏன் இவங்களை பாருங்க. ஏன் ஒண்ணு இங்க இருக்கா? போல போ போ. பாக்குறேன். ஆமா, ஏன் அழுதுட்டு போற? அவங்களுக்கு என்ன அழுறதுக்கு என்ன காரணமா வேணும்? நீங்க விடுங்க, தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. ஜூஸ் போட்டு வச்சு சூடா இருக்கு சார், ஆறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. சூடா இருக்கா? வாசே, உங்க அம்மாவும் நீ அந்த வண்டியில இருங்க. வாங்க வாங்க ராமா. சரிப்பா, நீங்க அந்த பின்னாடி வண்டியில இருங்க. மத்தவங்க போய் அந்த வண்டியில இருங்க. சரிங்க. ஏறுங்க 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 ஏறுங்க. சீக்கிரமா போங்கம்மா. சீக்கிரம் ஏறுங்கம்மா. ஏறுங்கம்மா, சீக்கிரம் ஏறுங்க. போங்க போங்க. அக்கா, நீங்க இவங்கள இந்த வண்டியில ஏறுங்க. வண்டி எடுங்கப்பா. மாட்டேங்குது. சீக்கிரம் எல்லாம் ஏறுங்க. வண்டி எடுப்பா. पात्रं मधो पूर्णं दधाते मधव्यो सानेते एकदा ब्रह्मणमुपहरते एकदैव यजमान आयुस्तेजो ददाते साम्राज्यं भोज्यं स्वराज्यं वैराज्यं पारमेष्ठगुं राज्यं महाराजमाधिपत्यं सर्वश्रेयस्तु समस्तमङ्गलानि भवन्तु नित्यश्रेयस्तु नित्यमङ्गलानि भवन्तु. என்னடி பல எங்க வந்து உட்காந்துருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தெரியும் இருக்கேன். இது ஒன்றும் பெருமாள் கோவில் இல்ல, பிரசாதன்ற பேர்ல உண்டை கட்டி வாங்கி சாப்பிடறதுக்கு. வா, அதுக்கு போலாம். இங்க பாருங்க, சிரிப்பு திருட சிங்கார வேலன் மாதிரி பேசாதீங்க. முடிஞ்சா ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, நீக்கு சாப்பாட்டுக்கு ஆகும். என்னது 5 ரூபாய் கொடுத்தா மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஆகுமா? ஏண்டி விலைவாசிலாம் என்ன விலை வைக்கிறதுன்னு உனக்கு தெரியுமோன்னு? என்ன நீ பெரிய இந்திரலோகத்து சொப்பன சுந்தரியா? மந்திரத்தால மாங்காய் வர வைக்கிறதுக்கு? வா, ஆத்துக்கு போய் சாப்பிடலாம். நான் ஆத்துக்கு வரமாட்டேனா, இங்கே தான் இருக்க போறேன். இதுதான் என்னோட அம்மனை பார்த்துட்டு இங்கே இருக்க போறேன். எனக்கு குழந்தை எப்ப பிறக்கிறதோ அப்பதான் நான் ஆத்துக்கு வருவேன். இப்ப எதுக்கு சிரிக்கிறேன்? நான் பேசுறது உங்களுக்கு பேத்தலா இருக்கா? இல்ல என்ன பார்த்தா அசமஞ்சம் மாதிரி இருக்கா? ஜிஜி, நான் அந்த அர்த்தத்துல சிரிக்கல. நீ பண்றதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துடுத்து. ஒருத்தி குழந்தை ஒண்ணுன்னு அரச மரத்தை சுத்தினாலாம். சுத்தின உடனேயே அடி வயத்தை தொட்டு பார்த்தாலாம். அது மாதிரி நீ அம்மனை பார்த்துட்டே அடி வயத்தை தொட்டு பார்த்துக்காத. இங்க பாரு, குழந்தை வேணும்னா முதல்ல குடும்பம் நடத்தணும். குடும்பம் நடத்தணும்னா அதுக்கு புருஷன் நான் தேவையானோ? அசிங்கமா பேசாதீங்கண்ணா. நீக்கு வேதனையா இருக்குன்னா ஏன்னா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னா அந்த குழந்தைய நான் கொஞ்சணும், அது ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்படி நான் என்னென்னமோ கனவு கண்டு இருக்கேன்னா, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நீக்கு குழந்தை வேணும். அது வரைக்கும் நான் ஆத்துக்கு வர மாட்டேன். என்ன
எதுக்கு அழறேள்? நோக்கு இருக்கிற வேதனை நேக்கும் இருக்காதாடி. நீ குழந்தை ஒண்ணுன்னு அணு அணுவா துடிக்கிற. நான் டெய்லி அதையே நினைச்சுட்டு மனசுக்குள்ள எழுதிட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்ற? ஏனா குத்தம்பாக்கத்துல நாம ஒரு அம்மாவை சந்திச்சோமே, ஞாபகம் இருக்கா? உங்க வேதனை தீரத்துக்கு ஒரு வழிதான் இருக்கு. எவ்வளோ அநாத பசங்க இருக்காங்க, அவங்கள யாராவது ஒருத்தரை நீங்க தத்தெடுத்து நல்லபடியா வளர்க்கலாம்ல. அந்த அம்மா சொன்னது என் மண்டையில ஒலிச்சுட்டே இருக்குண்ணா. நாம ஏன் அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய தத்தெடுக்க கூடாது? பாத்தேளா, அம்பாளே உத்தரவு கொடுத்த மாதிரி இருக்கு. வாங்கோண்ணா, எங்கேயாவது இப்பவே போய் ஒரு குழந்தைய தத்தெடுப்போம். வா எடுத்துப்போம். வாங்கண்ணா போலாம். என்னண்ணா? என்ன மன்னிச்சிரு பாலா. எதுக்கு? நீ இப்படி கோயில் வந்து உட்கார்றதுக்கும் ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாமான்னு யோசிக்கிறதுக்கும் காரணம் நான் தானே. நான் செஞ்ச தப்பு தானே. ஐயோ, குழந்தை சுனாமில காணாம போனதுக்கும் காரணம் நான் செஞ்ச தப்பு தான் பாலா. ஐயோ, அதுல உங்க தப்பு இல்லைண்ணா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறேன்? இல்லடி, குழந்தை சுனாமில காணாம போச்சு, அது எங்க விதின்னு ஊரார் முன்னால நாம அழுது புலம்பினாலும் உண்மையான காரணம் நான் செஞ்ச தப்பு தானே பாலா. இல்லண்ணா, அது உங்க தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. சரியா? அத பத்தி இனிமே பேசாதே, மறந்துருங்க. பொடி பைத்தியம். ஆனானப்பட்ட மகாத்மா காந்தியே சத்திய சோதனையில அவர் பண்ண தப்பெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. நான் பண்ண தப்ப உன்கிட்ட கூட சொல்லி அழக்கூடாதா? நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ண தப்பு தான். நான் பண்ண தப்பு தான். பேசாதே, வாய மூடுங்க. அதுக்கு போல வாங்க வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கண்ணா. வாப்பா வாசு, வா உள்ள. என்ன காதலிக்கும் போது இருந்த என்ன விசாகம் இல்லையே? வாசல் வரைக்கும் வந்து நின்னுட்ட. போமா உள்ள. உள்ள போடா. அமுதா, அமுதா. வாசு, வா வாசு. என்ன இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? யோ நீ சும்மாரியா? என்னப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? சண்டை போனோடனே கூட்டிட்டு வந்திருக்கியா? யோ, சண்டை போறதுக்காக இங்க வரல, பொண்ணை தூக்கிட்டு போறதுக்காக வந்து. யோ, யார் வீட்டு போன யார் தூக்கிட்டு போறது? என் அமுதாவை நான் தூக்கிட்டு போறேன். என்ன வாசு, நீயா பேசுற? யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? உங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். என் அமுதா எனக்கு வேணும். அதை விட முக்கியமான விஷயம், அமுதாவுக்கு நான் வேணும். ப்ளீஸ்ங்க, நீங்க தான் நல்லபடியா அவளை அனுப்பி வைக்கணும். டேய், என் தங்கச்சி நீ தூக்கிட்டு போயிடுவியா? தூக்கிட்டு போயிடுவியா? என்னடா பேசுற? யார் வீட்டுல வந்து இது பாருங்க, என் வீட்டுக்காரர் மேல கை வச்சுக்க இப்ப நடக்கிறதே வேற. வாசு, எல்லாரையும் கூட்டிட்டு போ. முதல்ல போ வாசு இங்கிருந்து. வாசு, நீ போவாத. இவ புருஷன் மேல இருக்கிற மரியாதைக்காக அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறான்.
எனக்கு நல்லா தெரியும் அமுதா உன்ன விரும்புற, நீ அமுதா விரும்புற, அவ்வளவுதானே? அப்புறம் என்ன பஞ்சாயத்து? கூட்டிட்டு போ. என்ன மாமா பேசுறீங்க? அவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 6 மாசத்துல அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. தயவு செஞ்சு போ வாசு, போ வாசு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.